வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஜான்சனாவும் ஜான் மாக்ஸ்லியும் கைகோர்த்து போகிற மாதிரியான ஒரு சில வீடியோக்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் ஆஸ்டின் தெரி பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. ட்ரூ மெக்கின்டையருடைய வீட்டுக்கே போய் கோடி ரோட்ஸ் பற்றின ஒரு ரகலை ஏற்படுத்தியிருக்காரு. அண்ட் இதே மாதிரி ஒரு சில ரெஸ்லிங் செய்களை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. டபிள்யூடபிள்யூ வந்து அஃபிஷியலி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து பார்க்காம விட்டேன். இதை வந்து ஒரு 2 டேஸுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரான நிக்கல் ரோட்ஸ் வந்து ட்ரூ மெக்கின்டையருடைய வீட்டுக்கே போயிருக்காரு. ட்ரூ மெக்கின்டையர் வீட்டுக்கு போயிட்டு, ட்ரூ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. நீ வந்து உண்மையிலேயே ஒரு டேலண்டான ரெஸ்லர் தான். ஒன்றை மாதிரி டேலண்டான ரெஸ்லரை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சோன்னா இந்த கம்பெனிக்கு தான் வந்து பெரிய லாஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து முடிவு என்ன பண்ணியிருக்கோன்னா, உன்னுடைய சஸ்பென்ஷனை நாங்கள் வந்து கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ நீ வந்து எதை ஆசைப்படுற அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீ டைட்டில் தானே ஆசைப்படுற, அந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு. ஸோ நாங்கள் வந்து டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை உனக்கு தாரோம். கோடி ரோட்ஸுக்கும் உனக்கு ஒரு மேட்ச் நடக்கும். இதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நீ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்ப. ஓகேன்னா சொல்லு, நம்ம வந்து டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரூ மெக்கின்டையர் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு வேண்டாம். என்ன ட்ரூ, நீ வந்து கோடி ரோட்ஸ் கூட மோதுறதுக்கு காரணமே வந்து அந்த டைட்டில் தானே. அந்த டைட்டில் வேணும்னு சொல்லி தான் நான் மோதுறேன். ஆமாம், நான் டைட்டிலுக்காக தான் மோதுறேன். நான் மோதுவேன், ரெஃப்ரி அந்த பக்கம் பார்ப்பான், என் மூஞ்சில் உதைப்பான், நான் கோவத்தில் ரெஃப்ரியை உதைப்பேன், என்னை மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த கதை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணுமா? இது லூஃபாட்டு மீண்டும் மீண்டும் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்பவே இல்லை. கோடி ரோட்ஸ் ஒரு சீட்டிங் சாம்பியன், நான் ஒரு ஃபைட்டிங் சாம்பியன். ஃபைட்டிங் சாம்பியனையும் சீட்டிங் சாம்பியனையும் நீங்கள் எப்போவுமே வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நான் ஒரு விதிமுறை சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு மேட்ச் வேணும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா ட்ரூ, உனக்கு டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும். ஆனால் நீ முடிவெடுக்கிற சிப்லேஷன் தான் வேணும். அப்படின்னா எந்த மாதிரி சிப்லேஷன், எந்த மாதிரி மேட்ச் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ட்ரூ சொல்கிறாரு, இந்த மேட்ச்சில் கோடி வந்து டைட்டில் தொட்டாலே தோத்துட்டான். ஆனால் நான் இதுக்கும் மேலே ஒரு ஸ்டிபுலேஷன் வச்சுருக்கேன். அதை ஸ்மாக்டவுனில் தான் சொல்லுவேன், நேரடியாக ஸ்மாக்டவுன் நடக்கும்போது தான் சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நான் சொல்கிற ஸ்டிபுலேஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கணும். ஏன்னா 2 டைம் கோடி ரோட்ஸ் சீட்டிங் பண்ணிட்டான், இந்த தடவை சீட்டிங் பண்ணக்கூடாது. இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நாங்கள் கோடி ரோட்ஸ்ட்டை கேட்கல, வாண்டே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நீ எடுக்கிற ஸ்டிபுலேஷன் படி தான் அந்த மேட்ச் நடக்கும்னு. தேங்க்யூ, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு தன்னுடைய மொபைலை பார்க்குறாரு. பார்த்தா ஏ நீ மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன், பாரு கோடி ரோட்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்கியா, என்ன அடிக்கிறதுக்கு வந்திருக்கான். கோடி ரோட்ஸ் இந்த இடத்துக்கு வருவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கோடி ரோட்ஸ் அடிங்க ஏன் இப்படிலாம் கண்டிக்க மாட்டேங்கிங்க, என்ன மட்டும் கண்டிக்கிங்க, வீட்டுக்கே வந்து என்ன அடிக்க வந்திருக்கான்னு சொல்லும்போது, கவலைப்படாத செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்குவாங்கன்னு சொல்லும்போது, கோடி ரோட்ஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் மதிக்காமல் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையரோட வீட்டில் வந்து ட்ரூ மெக்கின்டையரை அடிப்பதற்காக முயன்ற மாதிரி. இதெல்லாம் ஸ்கிரிப்ட் தான், ரியல் கிடையாது. ஏன்னா கேமராவில் ஃபோக்கஸ் வச்சு இவ்வளோத்தையும் சினிமாட்டிக் லெவலில் எடுத்து இதெல்லாம் ஒரு தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளெல்லாம் இன்னும் நீ என்ன பைத்தியக்காரன் தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, இது முழுக்க அவங்க ஸ்கிரிப்டடாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கோடி ரோட்ஸ் எல்லாம் ஒன்றாத்தான் காரில் வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, கோடியும் ட்ரூவும் வீட்டில் சண்டை போட்டதை காட்டிலும் ட்ரூவோட வீடு எம்புட்டு பெருசாக இருக்குது. இதில் அவர் கார் நிப்பாட்டிருந்தார்ல, அந்த அளவுக்கு கூட நம்ம ஒரு வீடு கட்டலையே அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. மற்றபடி ட்ரூவோட வீடு பார்க்கறதுக்கு பங்கமாக இருக்குங்க. ரெஸ்லராக இருந்தால் இவ்வளோ ஒரு பெரிய வீடு அமெரிக்காவில் ஒன்று யூகேயில் ஒன்று கட்டி வச்சுக்கலாம் போல இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது, அஃபிஷியலாக இருக்குது, பார்த்துக்கோங்கண்ணா. ஜான் சீனா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பேக் ஸ்டேஜில் போகும்போது ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்த உடனே சில பேர் வந்து ஜான் மாக்ஸ்லி வந்து ஜான்சனாவை கட்டிப்பிடித்து அரவணைத்து வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு, அவங்க ஒய்ஃப் எல்லாருமே கை தட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாங்க ஏஏ ஃபினிஷர் போடுற ஜான்சனாக்கே ஏஏ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லுக்கு போட்டுட்டு இருக்குது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா எடிட்டு தான். ஜான் மாக்ஸ்லி மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு பெரிய ரெஸ்லர்ஸுமே ஜான்சனோடைய ட்ரிபியூட்டுக்கு வரல. ஆக்சுவலி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்டுக்கு அவங்கள கூடாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது.
இப்போ கேட்டாங்களா இருக்கட்டும், சில பேராக இருக்கட்டும் கூப்பிட்றாங்கன்னா அவங்க ஃப்ளைட் சார்ஜி, சில டைம் சில பேர் பணம் கூட கேட்பாங்க. அதெல்லாம் எதுக்கு? ஜான்சனாவே லெஜெண்டு. இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற ரெஸ்லர்ஸை வச்சு ட்ரிபியூட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு தான் யாருமே கூடாமல் இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருப்போம், ஒரு வீடியோலையும் போட்டிருப்போம். WWE மேனேஜ்மெண்டான ட்ரிபிள் ஹெச் வந்து பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் யாருமே வந்து கூப்பிடலை. கிட்டத்தட்ட வின்ஸ் மெக்மேன் மாதிரியே அவர் நடந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதர் ரெஸ்லிங் கம்பெனி ரெஸ்லர்ஸ் நேரடியாக டபிள்யூபிள்யூக்கு வர முடியாது, அதுக்கும் தடை போட்டிருந்தாருன்னு. அதையும் மீது எல்ஐசி, கெவின் ஓவன்ஸ் அவங்கெல்லாம் ஜான்சனா மேட்சை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ கோடி ரோட்ஸ்லாம் ரிங்கில் நிற்காருன்னா அவங்களுக்கு ஒரு டிக்கெட், ஆடியன்ஸ் டிக்கெட் எடுத்து தான் வந்து அந்த ஷோவை பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் சில பேர் வந்து ஜான்சனாவுடைய ஷோவை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அதில் எல்ஐஸாக இருக்கட்டும், கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும், ஜான்சனா கை கொடுத்ததுனால அவங்க ஃப்ரேமில் மாட்டினாங்க. இதை தவிர்த்து எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் வந்து ஃப்ரேமில் மாட்டாமல் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் ஜான்சனாவுக்கு ட்ரிபியூட் பண்ணதுக்காக வந்தாங்கன்னு. அப்படி இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் எப்படி ஜான் மாக்ஸ்லி வந்திருப்பார்? அதோட பெரிய உருட்டு என்னன்னா ரோமன் ரெயின்ஸ் கை கொடுக்குற மாதிரி. ரோமன் ரெயின்ஸை அவங்க இன்வால்மெண்ட்டே பண்ணலை, யூஸே பண்ணலை. அந்த ஷோக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் அந்த ஷோக்கு எட்டி கூட பார்க்கல. அவர் முழுக்க அக்குமா கேரக்டருக்காக இப்போ டப்பிங் கொடுக்குறதுல பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லியாக இருக்கட்டும் அண்ட் ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற செய்திகள் அனைத்துமே உருட்டு தான். அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆஸ்டின் தியரி. ஆஸ்டின் தியரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்துக்கு அப்புறமா டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. மொட்டை சிவாவாக வந்திருக்கிறாரு. என்ன ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னா அவருடைய வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வெறும் 90 மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் வியூஸை பெற்றிருக்குது. இது சாதாரண விஷயம் இல்லை. 4 மில்லியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியனா 10 இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய நியூஸ் தான். இதை பற்றினா அஃபிஷியலி வந்து WWE நெட்வொர்க்கே சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி பிராக் லெஸ்னரோ ரோமன் ரெயின்ஸோ வரும்போது படைக்கிற அந்த சாதனையை ஆஸ்டின் தியரி என்கிற ஒரு ரெஸ்லர் படைச்சிருக்காரு. உண்மையிலேயே ஆஸ்டின் தியரி தன்னுடைய நெக்ஸ்ட் மைல்கல்லை நோக்கி போயிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்த செய்தி நம்ம ரே மிஸ்டீரியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரே மிஸ்டீரியோ 2025 பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டார், முடியலை. ஆக்சுவலி அவர் 2000 கேட்டுட்ருக்காரு. டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்றவங்க ரிட்டைர்மெண்ட் கேட்டால் கொடுத்துடலாம். ஆனால் டாமினிக்கோடைய வளர்ச்சியை பார்த்து பயந்து போனார் ரே மிஸ்டீரியோ. ஒருவேளை நம்ம டபிள்யூ லேட்டாக டாமினிக் வேணால் டாமினிக் மிஸ்டீரியோ கூட நம்ம இருந்தால் டாமினிக்கே நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் இப்போ அதுபடி பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ரே மிஸ்டீரியோவை காட்டிலும் 1 மடங்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா டாமினிக் வந்து பழகிட்டார் ரெஸ்லிங்க. இப்போ ரே மிஸ்டீரியோ எப்படி பெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்ட் அண்ட் ரெஸ்லர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குதோ அதே மாதிரி பெஸ்ட் ஹீல்டன் ரெஸ்லர் அப்படிங்கிற பேர் டாமினிக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமும் ரே மிஸ்டீரியோ இருந்தால் தான் டாமினிக் வந்து டபிள்யூ நல்லா இருப்பார் அப்படிங்கிற பேர் தேவையில்லை. அவர் டபிள்யூ இல்லாட்டாலும் எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனாலும் உருப்பிட்டுருவார். ஆக்சுவலி த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற பேரை டாமினிக் மிஸ்டீரியோ டபிள்யூ வாங்கிட்டார். ரசிகர்கள் மத்தியில் நல்ல பேர் சம்பாதிச்சிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட டாமினிக்கோட அப்பா தான் ரே மிஸ்டீரியோ அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியிற அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஹீல்டனை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட வளர்ச்சியை அவரே பார்த்துக்குவார். ஸோ ரே மிஸ்டீரியோ தேவை கிடையாது. அதனால் 2026 தான் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறதா அறிவிச்சிருக்கிறாரு. 2026 இவருடைய ஃபைனல் மேட்ச் பெண்டா கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்டர்வியூவில் சொன்னதாக நமக்கு ஒரு சில செய்திகள் கிடச்சிது. ஆனால் 2026 டபிள்யூ எப்படி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ், பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, பையன் ரெஸ்லிங்கரில் இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான், எக்கச்சக்க பணம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, இதுக்கு மேலே அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதனால தான் எதுக்கு சண்டை போட்டு இன்ஜுரி ஆகிக்கிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கணும், பேசாமல் ரிட்டைர்மெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இதை பற்றியே உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க. அப்புறம் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, வீடியோட எண்டிங்கில் ஆன்சர் பண்ணலான்னு. 2 பேர் தான் கேள்வி கேட்டிருந்தீங்க. நம்ம சொல்லலாம் ஹாய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்க. ஒருத்தர் வந்து ப்ரோ பெண்டா ரிட்டன் எப்போ வருவார்னு, பெண்டாவை ராயல் ரம்பிள் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுனால ராயல் ரம்பில் மேபி சர்ப்ரைஸான ரிட்டனாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ராண்டி ஆர்டனை பற்றி கேட்டிருக்கீங்க. ராண்டி ஆர்டன் ராயல் ரம்பிள் முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி சில நாட்கள் கொண்டு வராமல் இருந்திருக்கிறாங்க. பட் ஆனால் சவுதி அரேபியாவில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கனால அதுக்கு முன்னாடி சீக்கிரம் வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்.